பிரியா பவானி சங்கர், MS பாஸ்கர், ரக்ஷன், தம்பி ராமையா, அஸ்வின் குமார் இவங்க ஆக்டிங்கில், விக்னேஷ் கார்த்திக் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் ஹாட்ஸ்பாட் சீக்வலில் அதே மாதிரி ஹைப்பர்லிங்க் சோஷியல் ட்ராமாவாக ரிலீஸ் ஆன ஹாட்ஸ்பாட் டூ மச் மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூவியோட ரன் டைம் 2 hours. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட்டைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்ஸ் என்னென்னா, பார்ட் 1ல் விக்னேஷ் கார்த்திக் எப்படி ப்ரொடியூசருக்கு கதை சொல்வாரோ, இந்த பார்ட்லேயும் பிரியா பவானி சங்கர் அதே ப்ரொடியூசரை மீட் பண்ணி ஒரு 3 கதை சொல்கிறாங்க. விக்னேஷ் கார்த்திக் மாதிரியே இவங்களுக்கும் ஒரு பர்சனல் இன்டென்ஷன் இருக்குது. அவங்க சொன்ன 3 ஸ்டோரி இவங்க பர்சனல் லைஃபோட எப்படி லிங்க் ஆகுது, அட்லாஸ்ட் அவங்க நினச்சதை அச்சீவ் பண்ணுறாங்களா இல்லையா, இதெல்லாம் தாங்க இந்த ஹாட்ஸ்பாட் டூ மச். விக்னேஷ் கார்த்திக்கோட 3 ஸ்டோரியுமே நல்லா வந்திருக்கு. சினிமா ஸ்டார்ஸோட ஃபேன்ஸ்குள்ளே நடக்கிற வார், சூடோ ஃபெமினிசம் அண்ட் இப்போ இருக்கிற மாடர்ன் லவ்க்கு ஃபியூச்சரிஸ்டிக்கான சொல்யூஷன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே யோசிச்சு எடுத்திருக்காரு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை எங்கேஜிங்காக வச்சுக்கவே முயற்சி பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் கன்வே பண்ண மெசேஜ் கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும் ஒரு சிலதை ஏற்றுக்கவும் ஒரு சிலதை ஏற்றுக்க முடியாமையும் இருந்துச்சு. ஹியூமர்ஸ் த்ரூ அவுட் த ஃபிலிம் நல்லா இருந்துச்சுங்க. ப்ரொடியூசருக்கும் பிரியாவுக்குமான கவுண்டர்ஸ், சினிமா ஸ்டார்ஸோட வெறியர்கள் செய்யும் சேட்டைகள், தம்பி ராமையா கவுண்டர் அட்டாக், அஸ்வின் ஃபியூச்சர் வேர்ல்டில் எஸ்கேனா CM, விஜயகாந்த் ஜெயந்தின்னு இப்படி பல இடங்களில் நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருந்தாங்க. எமோஷனல் போர்ஷன்ஸும் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பர்டிகுலராக MS பாஸ்கரோட லென்த்தி டயலாக் சீன் ஸ்டேஜ் பண்ண விதமாகட்டும், அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அவ்வளோ கிரிப்பிங்காகவும் எமோஷனலாகவும் இருந்துச்சு. இந்த படத்தோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்பாட் 1 அளவுக்கு இதில் ஹைப்பர் லிங்கில் ஒரு ஃப்ளோ இல்லாத ஃபீல் வந்துச்சு. கதையாகட்டும், அதில் சொல்லப்பட்ட சில கருத்துக்களாகட்டும், அதெல்லாம் யதார்த்தமாக இல்லாமல் கொஞ்சம் திணிக்கப்பட்ட ஃபீல் தான் வந்துச்சு. இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இல்லாமல் மேலோட்டமாக போன மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரியா பவானி சங்கர் மினிமல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தாலும் ஓவராலாக அவங்க ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகிட்டே தான் இருக்கும். இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. MS பாஸ்கர்ட்டேருந்து ஒரு ராக் சாலிட் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாங்க. 5 minute சீக்வன்ஸை அவ்வளோ சூப்பராக ஹோல்ட் பண்ணுவார் மனுஷன். ஒரு ஸ்டாரோட டைஹார்ட் ஃபேனாக தக்ஷன் அவரோட எமோஷனல் பார்ட்லாம் பயங்கரமாக கேரி பண்ணார். தம்பி ராமையா வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருப்பாருங்க படத்தில். லாஸ்ட்டாக அஸ்வின் ஒரு ரொமான்டிக் கையாக அவரோட ஸ்டோரியில் வர லவ் போர்ஷன்ஸ் ஆகட்டும், எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட் ஆகட்டும் எல்லாத்தையும் ரொம்ப மெச்சூர்டாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. இவங்கெல்லாம் போக மற்ற ஆக்டர்ஸ் எல்லார்ட்டேருந்தும் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸே கிடைச்சிது. சதீஷ் ரகுநாதன் மியூசிக்கில் ஆல்ரெடி பார்ட் 1ல் போட்ட BGMயே லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்த்து இதுலேயும் போட்டதுனால கேட்க நல்லா இருந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் கிடைக்கல. ஜெகதீஷ் ரவி அண்ட் ஜோசப் பால் சினிமாட்டோகிராஃபியில் 3 ஸ்டோரிக்கும் டிஃப்ரெண்ட்டான கலர் டோன் அண்ட் ஃப்ரேம்ஸ்லாம் செட் பண்ணி எல்லாமே ஒரு யூனிக் லுக்கில் கொடுத்துருந்தாரு. முத்தையன் எடிட்டிங்கில் மூவி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருந்ததால் நமக்கு பெருசாக எங்கேயுமே லேக்னஸ் ஃபீல் ஆகலை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சப்ளாட், சோஷியல் ஸ்டோரி, கிறிஸ்பான ஸ்க்ரீன் பிளே, ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ், சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிக்கப்பட்ட மெயின் பிளாட் ஸ்டோரி, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி டூ மச் ஆஃப் சினிமா லிபர்ட்டி, முரண்பாடான கருத்துக்கள் இதெல்லாம் தாங்க. ஓவராலாக ஹாட்ஸ்பாட் 1 மாதிரியே பட் அதை விட கொஞ்சம் கம்மியான இம்பாக்ட் கொடுக்குற படம் தான் இது. யங்ஸ்டர்ஸை இந்த படம் அட்ராக்ட் பண்ணுறதுல எந்த டவுட்டும் இல்லை. மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் வாட்சாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த வைல்ட் மிக்ஸ் ஆஃப் ஹாட்ஸ்பாட் டூ மச். சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி இஸ் 7 out of 10. Thank you guys.